வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு ஒரு புதிய கெட்டப்ல வந்திருக்காரு நம்மளோட கவிஞர் ராசத்தமிழன் அவர்கள். அவர் இதுவரையும் உங்களுக்கு வந்து வேற தோற்றத்துல ஒரு காட்சிகள் அளித்தாலும் இப்போ வந்து புது கெட்டப்ல புள்ளிங்கோ ஸ்டைல்ல வராம நீட்டா வந்திருக்காரு. ஏனுக்கான விளக்கத்தை அவரே கொடுப்பாரு. என்னன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தம்பி, என் கெட்டப்பே ரியல் கெட்டப்பே இதான் தம்பி. என்ன சொல்றீங்க? சேனலுக்காக தான் நம்ம முடியெல்லாம் வளர்த்து சும்மா அப்படியே ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காக செஞ்சது. இன்னைக்கு அதுவே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. உண்மையிலே நீங்க வந்து அந்த நீங்க இப்போ உங்களோட விசிறிகள்லாம் வந்து யாரு எங்கே அவர் ஒரு தேடல் இருந்தாங்க. பரவாயில்ல, இவெல்லாம் விடுமுறை எடுத்தது காரணம் ரொம்ப ஃபீல் பண்ணி முடிவெட்டணும்ன்ற ஒரு கட்டாயத்துல ஒரு வாரமா வெட்டிட்டு வந்திருக்காரு. சரி, நமக்கு டாபிக் போலாம். என்ன இன்னைக்கு தம்பி, இன்னைக்கு செய்திகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்காக கஷ்டப்படுறதுல ஒரு சில வேலையாட்கள் இருக்காங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா, துப்புரவு பணியாளர்னு ஒரு காலத்தில் சொல்லப்பட்டவங்க திராவிட மாடல் ஆட்சியில தூய்மை பணியாளர்கள் அப்படின்ற ஒரு பெயரை வழங்கி அவங்க பெருமைப்படுத்தும் விதமா செஞ்சாங்க. ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா நேத்து நைட்டு திடீர்னு அவங்களை வந்து கைது பண்ணி கொண்டு போய் சென்னையை விட்டு அப்புறப்படுத்தியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. அதாவது பேர் வைக்கிறதுக்கு சொல்லவா வேணும், மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்றதும் இந்த மாதிரி திமுகவுக்கு பேர் வைக்கிறது ஒன்றும் ஆமா மது பிரியர் இந்த மாதிரி பேர்ல ஒன்றும் குறைச்சல் இருக்காது. ஆனா மத்த எல்லாத்துலயும் குறைச்சல் இருக்கு. உண்மையிலே 16 நாட்களாக தொடர்ந்து நிரந்தர வேலையை வேண்டி வலியுறுத்தி செய்த ஆர்ப்பாட்டம் நேற்று ஒரே நாள் இரவில் தலைகளாக மாறிவிட்டது. இரவோடு இரவாக காவலர்கள் செய்த செயலால் இல்லையா? ஆமா, இது கண்டிக்கத்தக்க செயல். ஒரு மாநில அரசாங்கம் தனது குடிமகனை துன்புறுத்திருந்தது ஒரு தவறான செயல். அவர்கள் வந்து என்ன கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்களை வந்து நிரந்தர பணியாளர் ஆக்கணும்ன்ற மட்டும்தான் கோரிக்கை வச்சாங்க. குடிமகன்கள் அவங்களும் புண்படுத்தினே கிடையாது. டாஸ்மார்க் எண்ணிக்கை அதிகரித்தா அந்த குடிமகன் வேற. நீங்க அந்த குடிமகன் சொல்லாதீங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள தூய்மை பணியாளர்கள் பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் குடிமகன் தான். அவங்க நம்ம குடிமகன் தானே. ஆமா. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இப்படி அவங்க கேட்டது என்ன, நீங்க தேர்தல்ல கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இது தவறா? அல்ல ஒன்று கூடி இருந்தது தவறா? அறப்போராட்ட வழியில் அவங்க போராட்டம் செஞ்சது தவறா? விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட நேற்று, அதாவது அந்த 16 நாட்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புகைப்படத்தை தாங்கிய புகைப்படம் வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இங்கே அவரது புகைப்படத்தை வைத்து அரசியல் செய்யும் திமுகவின் தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்கள் அவர்களை சந்திக்கவோ எந்த ஒரு அறிக்கையோ விடவில்லை, அவருக்கு ஆதரவாகவும் பேசவில்லை என்ற ஒரு பெரிய மனப்பிதிட்டல் அந்த மக்கள் மத்தியிலே உள்ளது. கண்டிப்பா உண்டு. ஏன்னு கேட்டா, தங்களை வந்து மேன்மைப்படுத்துறதுக்காக அந்த அரசியல் கட்சிக்காக இவங்க எவ்வளவு தோல் கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு ரத்தங்கள் இவங்க சிந்திருப்பாங்க, எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாங்க. இதுமான விஷயங்கள்லாம் நிறைய அந்த மக்கள் செஞ்சது போக, இந்த கட்சிகளே இவங்களுக்கு தோழமை கொடுக்கலன்னா வேறு எந்த கட்சி அவங்களை தூக்கி பிடிக்க முடியும் சொல்லுங்க? இவங்களோட கூட்டணி கட்சியில தான் இருக்காரு. ஐயா ஸ்டாலின் ஒரு வாரத்தை போய் சொன்னாருன்னா அடுத்த நிமிஷமே எல்லாமே நடக்கும். அவரு சொன்ன உடனே அவரு கோப்பை எடுத்து கையெழுத்து போட்டுட்டாங்க. அதை விடுங்க, அவர் போய் எதுக்கு போய் பாப்பாருன்ற விஷயத்த மக்கள் நல்லா தெரியும். ஐயா இந்த முறை 3 சீட்டாக கொடுங்களா ஐயா, இதுக்கு மட்டும்தான் போவாரு. மற்றபடி மக்கள் பிரச்சனைக்கோ இங்கிட்ட ஒரு கத்து அங்கிட்ட ஒரு கத்து பூசி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள போய் நீங்க அம்பேத்கர் புகைப்படத்தை வைத்து அரசியல் செய்வது தயவு செய்து உங்கள் மனசாட்சிப்படி அண்ணல் அம்பேத்கர் சொல்வது போல நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர் புகைப்படத்தை மீட்டு வைத்து அவர் தாங்கி அரசியல் ஒரு கேலி குத்தலவன். கண்டிப்பா. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அவர் வந்து அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகவும் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தானே பாதிக்கப்பட்டிருப்பதால் செய்த செயல்கள் அனைத்துமே வந்து மிகப்பெரிய அளப்பரியது. இன்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமே அவரது நுணுக்கங்களால் வந்தவை. இப்படி போன்ற அந்த கடைக்கோடி குடிமக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டிய அரசே அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் சென்னையின் வெளியே கொண்டு போய் விட்டு அவர்களது உரிமைகளை பறிப்பது என்பது சரியானது அல்ல. இதுல பாத்தீங்கன்னா மக்களுக்காக போராடும் சில கட்சி தலைவர்கள், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்றம், அவங்களாம் போய் நேரடியா பார்த்திருக்காங்க. தாவேக விஜய் அவர்கள் கூட பனையூருக்கு அழைத்து வந்து அவங்களை சந்திச்சு உங்களுக்கு குறைய சரிசனம் சொல்லியிருக்காங்க. சோ இவங்க எல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த கூட்டணி கட்சிகள், இவர் கூட வந்தாரு, நம்ம யாரு கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் வந்து பேசிட்டு போனாங்க. ஆமா ஆமா. ஆனா பாருங்க, இந்த அவர் வரல அப்படின்ற ஒரு குறை இருக்கு. ஏன்னு கேட்டா, அவருக்கு இதன் மூலம் இவங்க வந்து போராட்டத்தை அறிவிக்கிறனால, அந்த போராட்டத்துல ஈடுபடுறதுனால இவரு போய் ஏதாச்சும் ஒரு வகையில போய் ஏதாவது ஒண்ணு பேச போய் இங்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையாகி 3 வாரத்துல 2 வாரத்துல 1 வாரம் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு போல தெரியுது எனக்கு. என்னமோ கைகிறவர்களே, அதாவது மேயர் அக்கா பிரியா அவரு கூட நேற்று
தூய்மை பணியாளர்கள் இந்த தேதிக்குள்ள வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு கட்டளை வேற விட்டுருக்காங்க. நாங்க பாத்துக்கோங்க. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லனா மிரட்டும் துணியில சொல்லிருக்காங்க, ஒழுங்கா நீங்க வந்து போகல அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியா நாங்க வேற யாராச்சும் சேர்த்துருவோம். அக்கா பிரியா வந்து ஆட்டி வைக்கும் பொம்மை தானே. ஆமா, ஆட்டு வித்தவர் நம்ம பாபு. பாபு ரைட், ஓகே, பாபு காரு அவர் செஞ்ச வேலை. ஆமா, அவரு வந்து ஒரு மிரட்டும் துணியில தான் முதல் நாள் நைட்டு போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து மக்களோட ஜனநாயக நாடு, அதுவும் தமிழ்நாடுன்றது இதுக்கு எடுத்துக்காட்டா இருந்த நாடு. இன்று திராவிட மாடல் ஆட்சி என்று மார்தட்டி சொல்லிக் கொள்ளும் இது போன்ற தலைவர்களை முதலில் நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும். அதை செய்யாதனால 500க்கும் 1000க்கும் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஒரு கீழ்நிலையில இருக்கிற மக்கள் வந்து தன்னோட உரிமைகளை கூட சரியா சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மக்கள் ரொம்ப சிந்திக்கணும். கேட்டுருவாங்க, காசு வாங்க ஓட்டு போட்டுருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் வெகுண்டெழ வேண்டும். வெற்றி நிச்சயமாக ஒரு சுதந்திர காட்டை கூடிய விரைவில் சுவாசிக்க வேண்டும் என்று வைபர் வாய்ஸ் சேனல் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.